ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நான் தான் ஜேசிபி எடுத்து போய் ஓட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். என் தம்பி உழவு ஓட்டிக்கிறான். அதனால் சரி நாமனாச்சும் அவன் என்ன போய் எடுத்து போய் ஓட்டுறா, நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறான் ப்ரோ. அதனால் நான் போய் நமஸ்தம் பண்ணுவோம். ஒரு வேலை, ஒரு காடு மராமத்துன்னு வச்சுக்காங்களேன். காடு சுற்றியும் நல்லா வெறும் பூண்டாக முளைச்சி போய் கிடக்குது. அதனால் அதை சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். என்ன புதுசாக இருக்குது டைமரா? வாவ், என் தம்பி வாங்கிட்டு ஓட்டி வச்சுக்கிறான் ப்ரோ. டைம் எவ்வளோ ஓடுது என்ன பண்ணுது நீங்கள் டைமர் பார்க்கறதுக்கு அதான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சாவியை போடணும். சாவியை போட்டு 2 பாயிண்ட் பிளிம்ப் ஆகுது. போகாமல் டீசல் கட்டுக்குவோம். அடிக்கணும்னா அடிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூமை தூக்கணும். இந்த சைடு கையை தூக்கிக்கும். அப்புறம் அப்படியே இப்படி இந்த பக்கம் தள்ளினா இந்த பக்கம் வந்துடும். அப்புறமேட்டு ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணி பக்கெட்டு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சா? அடுத்தது டெப்ளேச்சரு தூக்கினா தான் வண்டி சேத்திரம் கீழே நிலத்தில் உட்காரும். இது தூக்கணும். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பக்கெட்டு ஃப்ரெண்டு பக்கெட்டை இங்கே இந்த லெவர் இருக்குது பாருங்கள். இந்த லெவர் இதை தூக்கணும்னா அங்கே தூக்க பாரு முன்னாடி. அப்படி தூக்கி இப்படி வளைச்சிக்கிட்டு வேணுங்கிற ஹைட்டை ஏற்றிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது ப்ரோ. இப்போ இதுதான் வந்து மூவிங். ஆல்ரெடி இங்கே கீர் போட்டாச்சு. ஓகேவா? 2வது கியரில் இருக்குது, 4வது கியர் கொண்டு வந்து ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கியர் போட்டு இதை இப்படி தூக்கி பிடிச்சி இப்படிதெல்லாம் முன்னாடி போ. கியர் வர நல்லா போட. இதை தூக்கி பிடிச்சி இப்படி கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ரிவேர்ஸ் பண்ணலாம். ரேஸ் கொடுத்தா போதும், அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கு வந்து ஜேசிபி பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர் மாதிரி கிளச்சு கிடையாது. இது வந்து எலக்ட்ரானிக்கு பட்டன் கிளச்சு தான். நம்ம டிராக்டருக்கெலாம் வந்து கீரை எடுத்து பாருங்க, அது மாதிரிலாம் இது கிடையாது. இப்படி தூக்குனாவே அதே கிளச் ஆயிரும். அப்புறம் அப்படியே இப்படி மேலே தூக்கிட்டா அப்படியே ஃப்ரெண்டுக்கு போயிருந்து வச்சுக்காங்களேன். அதே மாதிரி கீர் மாற்றும் போது இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் லிவர்லையே. அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சி அப்படியே எழுதிங்கன்னா கியர் மாறிக்கும். 3வது கியர் போடுறேன். ஓகேவா? அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே எழுதுனா 4வது கியர். அப்படியே போக வேண்டியதான் ப்ரோ. ஜேசிபி எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். ஆனால் ஓட்டி பழகிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஓட்டி பழகணும். கொஞ்சம் சைடெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஆளும் வர்றதெல்லாம் நம்ம டிராக்டர் மாதிரி ஓட்ட முடியாது. ஏன்னா முன்னாடி பக்கெட் இருக்குதில்ல, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும்னு வச்சுக்காங்களேன். பார்த்து ஓட்டணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கும் சேஃப்டி, வண்டிக்கும் சேஃப்டி. எல்லாம் மேலே ஆளுங்க மேலே பட்டுருச்சுன்னா என்ன பின்விளைவாகணும் உங்களுக்கே தெரியும். மற்றபடிக்கு ஓட்டுறதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ. ரோட்டில் நல்லா போகும். பழைய வண்டியாக இருந்தால் கூட குதிக்கும், குலுங்கும். இதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் எதுவும் போகாது. நல்லா ஸ்மூத்தாக போகும்னு வச்சுக்காங்களேன். சீட்டு வேறு அந்த அம்பிகாரம் பக்கமாக கிரீஸே ஆயில் உள்ள எடுக்குது. சீட்டு வேறு கிக்கா முக்கான்னு கத்தி எடுக்குது. சீட்டு கிரீஸ் அடிச்சதுதான் இந்த அளவுக்கு கத்தாது ப்ரோ. நம்ம ரோட்டு வேலை செய்கிற ஜேசிபி வேறு ப்ரோ ஓடிட்டு இருக்குது. சரிதான், ரெண்டுமேலாம் லேட்டஸ்ட் வண்டி. எல்லாம் பழைய வண்டிங்கிற பேச்சுக்கே இடம்ல. எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான். யார் எடுக்கிறாவெல்லாம் பழைய வண்டி எல்லாம் எடுத்தால் 2018க்கு மேலே தான் இருக்குது. இங்கெல்லாம் பழைய வண்டியே கிடையாது. எல்லாம் லேட்டஸ்ட் வண்டி தான். வேறு எல்லாம் 23, 24 இருக்கும். PS4 போகிற வழியில் தம்பி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டீசல் அடிக்கிறதுனா டீசல் அடிச்சுட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா RPM பார்த்தீங்கன்னா 1800 RPM. எந்த அளவு ரேஸ் அழுத்துறோமோ அந்த அளவு வேகம் போகும். காரு மாதிரின்னு வச்சிங்களா, விட்டா குறைஞ்சிரும், அழுத்துனா போகும். இவ்வளோதான் ப்ரோ வித்தியாசம். ஜேசிபி ஓட்டுறதுலாம் ஈஸி தான். கொஞ்சம் ஒரு நாளைக்கு தடுமாட்டமாக இருக்கும். அப்புறம் ஓட்டி பழகிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி நின்று எடுத்தால் தான் வந்து கொஞ்சம் எக்ஸிலேட்டர் அதிகமாக கொடுத்தா தான் போகும். இல்லை கம்மியான எக்ஸிலேட்டர்லேயே வண்டி போகணும்னு பார்த்தீங்கன்னா கியரை மாற்றினா தான் ஃப்ரீயாக போகணும்னு வச்சுக்காங்களேன். இதுதான் ஜேசிபிக்கு டிராக்டருக்கு உள்ள டிஃப்ரெண்ட்.
கீர் சவுண்டு வரும் ஜேசிபியில். இது வந்து அந்த பட்டனை கரெக்டாக அழுத்தி போடலாம். அந்த கீர் லாடுலேயே மேலே பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நல்லா அழுத்தி போடலாம் கீர் சவுண்டு வரும்னு வச்சுக்காங்களேன். நல்லா ஓட்டுற ஒரு கெத்தாக இருக்கும் ஜேசிபி போடுறான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஜேசிபியாக கொஞ்சம் ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக கஷ்டப்பட்டு ஜேசிபி ஓட்டி பழகிட்டாங்கன்னா இன்றைக்கி ஜேசிபியில் வர வருமானம் எதுலேயுமே இல்லை. ஒரு டிரைவருக்கு ஒரு 1200 இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டாக ஆயிடுச்சு ஜேசிபியில். ஓகே ப்ரோ, என் தம்பிக்காரருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு 2000 ரூபாய் டீசல் அடிச்சுட்டு போடா பத்தாது அப்படின்ட்டான். எக்காரத்தை கொண்டோம் ஜேசிபி மட்டும் பொறுத்தவரைலாம் என்றைக்குமே ட்ரை பண்ணவே விட்டுறக்கூடாது ப்ரோ. ஜேசிபி இல்லை எந்த வண்டியுமே வந்து இன்ஜின் வந்து ட்ரையே ஆகக்கூடாது. இன்ஜின் ட்ரை பண்ணி ஓட்டிட்டிங்கன்னாவே பம்புனாச்சும் லீக் ஆகிரும் ப்ரோ, லைஃப் குறைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் ஓடும் டீசல் வந்துடும்னா கூட ஓட்டாதீங்க, நிறுத்தி கொடுங்க. அதுதான் நல்ல பாயிண்ட் கிடையாதுலாம். பாருங்க 2 பாயிண்ட் ஃபிளிப் ஆகுது. நான் இப்பயே ஒரு 2500 ரூபாய் டீசல் அடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா வந்து ட்ரை ஆகி போச்சுன்னா மம்பு பிடிச்சி வேலையாகி போயிடும். இது வரலாம் நாங்கள் வண்டி எடுத்து ட்ரை பண்ணினதே கிடையாது 4 வருஷத்தில். என்றைக்குமே உஷாராக அடிச்சுக்குவோம். அதையும் மீறி டீசல் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் நிறுத்திடுவோம் ப்ரோ. அதுதான் நல்லது. அப்படி ஓட்டினா தான் லைஃப் வரும். அதை விட்டுட்டு பொழுது நீங்கள் ட்ரை பண்ணி ஓட்டிக்கிட்டு ஆயில் சர்வீஸ் 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஆயிடும், 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஆயிடும் பண்ணோம்னா இன்ஜின் தாங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 7600 மணி நேரம் ஓட்டிட்டோம் ப்ரோ. இது வரலாம் இன்ஜின்லேயாகட்டும் எதுலேயுமே எந்த வேலையும் வைக்கல. லைட்டாக லோடர் ஓசி மாற்றிருப்போம். அது கூட பாருங்கள் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருப்பேன். அப்புறம் வேறு எதுவும் நாங்கள் பக்கெட்டுக்கு பின் புஷ் மாற்றிருக்கிறோம். இது மட்டும்தான் ப்ரோ நான் பண்ணிக்கிறேன். எதுவுமே பண்ணது கிடையாது. இது வரலாம் டீசல் அடிச்சுட்டு போயிடலாம். நாம் வர நேரம் பார்த்தா ஊரில் இருக்கிற வண்டி அத்தனையும் வருது. ரோடு பிரிச்சுன்னு கூட்டமாகுது. ஒரு 2500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போவோம். ஹேண்ட் பிரேக் கூட இருக்கலாம். இப்படி போட்டு ஹேண்ட் பிரேக் இது ஹேண்ட் பிரேக் இழுத்து விட்டோம். வேறு வழி இல்லை. கீரெல்லாம் நிறுத்த முடியாது. வண்டி ஆஃப் பண்ணால் நோட்டில் ஆயிரும். அதனால் வந்து இப்படி தான் ஹேண்ட் பிரேக் போட்டு தான் வண்டி நிறுத்தணும். வாங்கடா டே. ஓகே நண்பா, டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏன் ப்ரோ டீசல் அடிக்கிறது எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்காங்க, பங்கில் வந்து ஆடியோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. அதனால தான் வந்து அதை டீசல் அடிக்கிறது உங்களுக்கு காட்டலை. ஒரு நாளைக்கு ரேடியோ போடுவானுங்க, ஒரு நாளைக்கு ரேடியோ போட மாட்டானுங்க. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்காங்களா. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த சைடு தான் வேலை செய்யணும். ஓகே ஓகே. என்ன சோல்டிங் எல்லாம் மொல்ல விடணும், இல்லைன்னா ஜன்னி வந்த மாதிரி குதிக்கணும்னு வச்சுக்காங்களேன். வீட்டுக்காரெல்லாம் எங்கே போயிட்டான்னு தெரில, பார்ப்போம். ஓகே தான், இதுக்குள்ளே தான் போகணும் ப்ரோ. இதுக்குள்ளே தான் போய் அந்த சீன்றதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபோன் பண்ணலாம் வீட்டுக்காரர். ஓகே ப்ரோ, அந்த வழியாக வர சொல்கிறாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கட் அடிக்க வேண்டியதான். அந்த ஆட்டி மனு வாரம் கீ 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 கீ. இந்த சந்தில் பூந்து போகணும் ப்ரோ. இதில் தான் டிராக்டரில் போய் உழவு ஓட்டுவேன். நல்லா காட்டை இது என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது பாருங்க உங்களுக்கு சொல்லவே இல்லை. காட்டை சுற்றியும் எல்லாம் வெறும் மரம் செடியாக முளைச்சி கிடக்குதான் ப்ரோ. அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். இன்னொரு பையன் வரணும், ஜேசிபி ஆப்ரேட்டர் தான்.
அது ஃப்ரீயாக இருக்கிறனா வரனா இருந்தால் இது பேசிகிட்டு இருக்கலான்னு அவன் வந்தானா நான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேலை ஏது வேலைன்னு எல்லாம் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் ப்ரோ. அப்படியே ஆல்ரெடி ரொட்டேட்டர் ஓட்டி போட்டேன் 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து அந்த ஓரம் சுற்றி எல்லாம் வெறும் பொதாராக கிடக்குதான். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம வந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் முள் என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. வீட்டு காட்டுக்காரருக்கானே வருவோம் அப்படிம்பாங்கள்ல அது மாதிரி வரும் ஆனால் வராது. இல்லை சந்தூரில் போதாதாட்டம் போதுமா போந்துருச்சு. ஆல்ரெடி எல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி நடுக்காட்டுக்குள்ள எழுதி வச்சுக்கிறாங்களே. நான் அப்போ தான் காட்டுக்கார வர பேசிட்டு அப்புறம் ஒரு லைனுக்கு வந்துடும். ஓகே ப்ரோ. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் வெறும் பூண்டா கிடக்குது. எவ்வளோ நிறைய விட்டு வரும் பார்த்தீங்களா. கட்டுகள் இன்னும் வந்து அந்தான ஒரு அடி உள்ளே இருக்குது ப்ரோ. அதனால் அந்த பக்கத்து காட்டுக்காரர் ஒண்டை ஓடிட்டார். அதனால் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்மலாம் இழுத்து ஓரம் போகிறோம்னா சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்காரர் இழுத்து சுத்தம் பண்ணிட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இழுத்து இருந்தான்னு தள்ளிவிட்டு அதோட இது பண்ணி அப்புறமேட்டு எடுத்து அதில் போடும். இருந்தாலும் இழுத்து தள்ளிக்கா எடுத்து வேற பிடிங்கி அதே இடத்துல போட்டு மூடிக்கிடலாம். இல்லைன்னா தடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. காட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரோ, இந்த பொலியில் இருக்குதுல்ல காஞ்சி வரவெல்லாம் இந்த பக்கம் இப்படி இழுத்து விட்ருங்க பா தம்பி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை மரத்தெல்லாம் ஒடிச்சுதை இது மாதிரி இதுலேயே போட்டுருங்க, காட்டிலே போட்டுருங்க. காட்டுக்காரர் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா வம்பா போயிடும். அதனால யாருக்கும் சலுப்பு வேண்டாம் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இந்த வேப்ப மரத்தையும் இங்கேயே போட்டு அப்புறம் பாருங்க எவ்வளோ பொலி இருக்குது. ஆக்சுவலி இப்போ முட்டு வந்து இன்னும் இந்த பாலை மரத்துக்கு அந்தான இருக்குது ப்ரோ. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வரலாம் இருக்குது. அதனால் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை ஒண்டை எடுத்துடலாம். இது ஏன் இப்படி எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ, இதில் ஒரு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அந்தான காட்டுக்காரர் அவர் முட்டுக்கல்லோட ஓட்டிட்டார். இப்போ இவருக்கு வந்து இவ்வளோ பொலியாக கிடக்குது. 4 அடைவில் இப்படியே போச்சுன்னா வச்சுக்காங்க, இதில் என்ன நடக்கும் தெரியுமா, அந்த இவர் வந்து இதோட தான் ஓட்டணும். நாளைக்கு வந்து அவர் வந்து இது ஏன் பொலி இதில் பாதி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் வந்து இப்போ உஷாராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி வந்து எல்லாம் இழுத்து நிறவுறாங்க. ஆக மொத்தம் இப்போ நான் நிற்கிறல இவ்வளோட வந்து இந்தாண்ட வந்து பொலியாக இருந்துச்சு ப்ரோ. இந்தாண்ட தான் காடாக இருந்துச்சு. இவ்வளோ நிலம் வந்து இப்போ நாங்கள் இழுத்து தள்ளி இருக்கிறோம் இப்போ 1 மணி நேரமாக. அதனால தான் சரி நாம் இதை ஒரு வீடியோவை எடுத்து போடலாம், 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாகும். நீங்களும் இது மாதிரி வந்து காட்டில் வந்து ஓரம் பொலி கிளி இதையும் தள்ளி விட்ரு. காட்டில் வந்து ஓரம் பொலி இருந்தால் இப்படிலாம் ரொம்ப நாளாக விட்டு வைக்காதீங்க ப்ரோ. இன்றைக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் ஏகப்பட்ட கடிபிடியாக போகுது. அதனால் வந்து மேக்ஸிமம் உங்கள் காட்டு வாரம் பொலியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஜேசிபிக்காரரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி மராமத்து பண்ணிக்காங்க. அந்த ஓரத்தில் வந்து பொலி ரொம்ப மேடாக இருக்குதுன்னா இந்த மண்ணை வந்து எல்லாம் இழுத்து இப்படி பரவலாக காட்டுக்குள்ளே ஒடிச்சுட்டு பண்ணிக்காங்க. இது நான் அந்த பக்கத்து காட்டுக்காரவங்களோட சகஜமாக பேசிகிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பண்ணிக்காங்க. நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்படி பண்ணினீங்கன்னா தான் நாளை முன்னே உங்களுக்கு சலுப்பு வராது. இல்லைனா 2 பேர்த்துக்கும் சண்டை ஆச்சுன்னா, எங்கள் நிலம் வந்து இவ்வளோட இருக்குதுடா இன்னும் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னோம்னா, ஊனால எங்கடா இத்தனை நாளாக எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி சண்டை வரும்னு வச்சுக்காங்களா. அதனால் வந்து நல்லபடியாக இருக்கும் போதே வந்து அவன் பொலியை வந்து இழுத்து கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வச்சுக்காங்களே. பாருங்க எவ்வளோ பொலி இழுத்து இந்தான் நிறையிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுத்து தள்ளுக்குட்டி தானே மேடாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உடச்சி விடுதா, 8 வரல உடச்சி விடு. பள்ளமாக இருந்தால் கூட தப்பு இல்லை, மேடு பண்ணாத. நான் அது வரலாம் பண்ணேன் ப்ரோ. இப்போ தம்பி வாங்கி ஓட்டுறான், அவன் வந்து ரொம்ப மேடாக விட்டுட்டான். அதனால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக குறைக்க சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஹைட்டாக இருந்தால் வச்சுக்காங்க அந்த பக்கம் தண்ணி நிற்காது, ஒன்று நிற்காது. அதனால் கொஞ்சம் மட்டமாக எடுத்து விட்றா அப்படின்னு. அதுதான் இப்போ மண்ணை வந்து இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டை குறைச்சி மட்டமாக எடுத்து விட்றான், உயரத்தை குறைக்கிறான்னு வச்சுக்காங்களேன்.
அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு ஃபுல்லாக இப்படி தான் ப்ரோ இருக்குது சரிதா. இந்த காட்டை சுற்றியும் இருக்கிற பொலியெல்லாம் எடுக்கணும். எப்படியும் ஒரு 3 மணி நேரம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏசி போடுறதுனா ஈஸி தான் ப்ரோ. எதுவுமே கற்றுக்கிட்டா ஈஸி, கற்றுக்கலாம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அனுபவத்தில் சொல்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க, இதெல்லாம் உன்னால் முடியவே முடியாதுடா, நான் அடித்து சொல்லுவேன்டா அப்படிம்பாங்க. அதெல்லாம் பொய் ப்ரோ. நம்ம அவனோடைய இது தான், திறமை தான். இது செய்யணும்னா செய்யலாம், இல்லைனா முடியாதுன்னா முடியாதுன்னு விட்டுட்டு போயிடலாம். பாருங்க, இது மண்ணை எப்படி பக்கெட்டை வச்சு எப்படி அடித்து நறுவாங்க. இப்படி அடித்தாதான் நாளைக்கு வந்து ட்ரேக்டரில் உழவு ஓட்டும் போது திட்டாக வராதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே லைட்டாக திட்டுருக்கோம். உழவு ஓட்டினோம்னா சரியாக போயிடும் ப்ரோ. அதுக்கோசரம் தான் இது மாதிரி பாருங்கள், மண்ணை வந்து க்ளீனாக உடச்சி விட்ருவோம். நாளைக்கு ட்ரேக்டரில் ஓட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாத. ஒவ்வொரு ஜேசிக்கு வேறு வேலை செஞ்சுட்டு நாங்களே ஜேசி போடுறதுக்கு முன்னாடி இந்த அனுபவம்லாம் பட்டிருக்கிறோம். திட்டாக குட்டானா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் விடவே கூடாது ப்ரோ. ஏன்னா மிஞ்சி போனால் இன்னொரு 1/2 hour சேர்த்தி ஆகுமா. அதனால் என்ன வேலை செஞ்சாலும் க்ளீனாக செய்யணும்ல ப்ரோ. அப்படி செஞ்சால் தான் 4 பேர் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. இப்போ இந்த காடு வந்து நாங்கள் காடு ஓட்டுறோமா, எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். அவர் இப்போ எங்கள்கிட்ட 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு, 10 நிமிஷம் சேர்த்தி ஆனாலும் பரவாயில்ல தம்பி, நீங்களே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, நீங்களே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களா. அதனால் நாங்களே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைனா நான் வேறு ஆள் தான் ஜாயின் பண்ணிவிட்டோம். வேறு ஆள் ஜாயின் பண்ணிவிட்டேன், என் திருப்திக்கு இவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து நீங்களே வந்து செஞ்சு விட்டு போவாங்க தம்பி அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அந்த தலைவலிருந்து இது வரலாம் வந்துட்டோம் ப்ரோ. அப்படியே திரும்பி போக வேண்டியதான். இதில் வேறு தான் அந்த மூலையில் வந்து அந்த காம்பவுண்ட் சுவர் மூலையில் வந்து பன்னி அதிகமாக அந்த காட்டுக்குள்ள வந்து சேதாரம் பண்ணுதான் ப்ரோ. அதனால் வந்து அந்த மூளைக்கு வந்து அந்த ஓரம் பூரா அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டின கல்லெல்லாம் கிடக்குது ப்ரோ. அந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த மூளையில் போட்டு மூளை க்ளோஸ் பண்ணி விடுங்க. இந்த பன்னி தலைவலி தாங்க முடியல. ஏன்னா பக்கத்தில் சேரி இருக்குது ப்ரோ. அந்த சேரி பன்னியெல்லாம் இங்கே தான் வரும். அதனால் வந்து இங்கே மூளை க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் எடுக்கவும் எவ்வளோ சுத்தமாகி போச்சு பார்த்தீங்களா காடு. எதுவுமே செஞ்சால் தானே நீட்டாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. இது மாதிரி க்ளீனாக செஞ்சோம்னா எந்த வேலையும் சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்காங்க. எதுவும் பொலி விடாதீங்க காட்டில். காசு இல்லை அப்படின்லாம் நான் என்றைக்குமே போட்டு வைக்காதீங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து நாளைக்கு அண்ணன் தம்பியாக இருந்தாலே சலுப்பு வந்துடும். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ரைட்டாக தப்பான்னு தெரில. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எதுக்குமே வந்து பவர் அதிகம். அதனால் இது மாதிரி வந்து ஓரம் பாரம்லாம் பொலியெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீனாக எடுத்து போட்டு வச்சுக்காங்க. அப்போ தான் வந்து யாருக்குள்ளேயும் சலுப்பு வராது, எந்த பிரச்சனையும் வராது. என்றைக்கும் நல்லவனாக இருந்துடலாம். இப்போ அந்தான காட்டுக்காரர் ஓட்டி வெள்ளாம் பண்ணி சோளை வச்சுட்டார் அவர் அத்தோட. ஆனால் இவர் இவ்வளோ பொலி வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமேட்டு இப்போ யார் சொன்னான்னு தெரில. அதனால் சரி ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் சரி ஓரம் பாரம்லாம் பொலியெல்லாம் சுத்தம் பண்ணி போடலாம் வாங்க. அப்புறம் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜேசிபி எப்படி ப்ரோ ஓட்டுறான் இந்த தம்பி? நல்லா ஓட்டுறானா? நான் ஓட்டுறதுக்கு எந்த மாதிரி ஆடுறானா? நான் ஓட்டுறது எடுறா, நீ உன் வேலையை பாடுறா, நீ எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு நான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறா அப்படின்ட்டாங்கிறேன். சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு வேலையே தான் ஜேசிபிக்கு வந்தால். கள்ளிப்பழம் சாப்பிட்றியா? கள்ளிப்பழம் ஒரு பழம்டா. ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறாங்க ப்ரோ. அது என்ன கள்ளிப்பழம் நான் கசக்குது இல்லை இது வேறு பழமா ப்ரோ? கொஞ்சம் கமெண்ட்ல தெரிஞ்ச சொல்லுங்கள். ஆனால் நான் என்ன சாப்பிட்டேன்னு கசக்குது ப்ரோ.
இல்லை இது எதாவது விசக்கல்லியானு தெரியல. ஏதா இருந்தாலும் சரி முடிச்சிருவோம். அதில் பாதி கல்லி ஒடிச்சு அதிலே வரப்பு மாதிரி போட்டு விட்ரு. அந்த முட்டிக்கிட்டு இருக்குது பாரு அந்த கல்லி. அதை அப்படியே அந்த பக்கம் அடிச்சு விட்ரு. ஏடா பட்டவன் நல்லா நுணுங்கி போச்சு. எல்லாம் தள்ளி விட்ரு. அந்த பக்கமாக வரப்பு மாதிரி தள்ளி விட்ரு. அந்த மூளையில் ஒரு இளந்த மரம் ஒன்று இருக்குது, அதை பிடிங்கி விட்ரு. அது இளந்த மரம்னா ரொம்ப பெரிய மரமா, அதாவது மரம். அப்போ அதை விட்டுரு. சின்னதாக குச்சி இருந்தால் மட்டும் பிடிங்கி விடு. அந்த கிளப்பார் தொங்குது, அதெல்லாம் ஒடிச்சு விட்ரு. அழுத்த ஒடிச்சு விட்டு. அதே மாதிரி தான். அதெல்லாம் இழுத்து தள்ளி அதுக்குள்ளேயே தள்ளி போட்டு. போதும். இதே அந்த மூளையை இழுத்து தள்ளி. இதெல்லாம் சுத்தமாக ஒடிச்சு தள்ளி விட்டு. இந்த இளந்த மரம் வேறு பேருதா உள்ள விட்டுதா, அந்த கொடி அப்படியே பிடிங்கி விட்டு உள்ள போ. நம்ம இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இளந்த மரம் பெரிய ராவடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓட்டமாக என் மூஞ்சிலே அடிச்சுட்டு இருந்துச்சு. அதை வேற பிடிங்க அப்படியே விட்டுறா அப்படின்ட்டு வேற பிடிங்கி விட்டாச்சு. வேலை முடிஞ்சு. அப்படிதான் போகணும். 2 பேரும் போயிடலாம். காட்டுறதுக்கு பார்க்குறேன். போகிறேன். இந்த கரையை உடைக்காத, பில்லை மட்டும் நீவிட்டு வா. ஏன்னா பண்ணி உள்ள போகுது தான். நான் அவ்வளோட இருந்துட்டு போகிறேன். இந்த பில்லை மட்டும் பிடிக்கிட்டு வா. இதெல்லாம் கல்லில் எதுவும் பண்ண வேணாமா. அங்கே மேலே இருக்குது பாரு, அதாவது உடச்சி விட்ரு. தள்ளி மரம்லாம் அப்படி இருக்கிறோம். போதும். அப்படியே அதிலே வச்சிரு. அங்கேயே அது மேலே வச்சிரு. அந்தாண்ட தள்ளாத. இதை மட்டும் இந்த பூண்டை மட்டும் எல்லாம் இழுத்து நேர் பண்ணிக்க. ஓகே ப்ரோ. இப்போ இந்த கள்ளி செடி அந்த பக்கம் வந்து இவர் அத்து வந்து அந்த கள்ளி செடி வரதான் இருக்குதான் ப்ரோ. அதனால் அந்த ஓரத்தில் இருக்கிற பூண்டை மட்டும் எல்லாம் இந்த மாதிரி இழுத்து விட்டா வேலை முடிச்சுது ப்ரோ. கள்ளி செடியை விட்டுட்டு பூண்டை மட்டும் எல்லாம் இழுத்து விட்டு எல்லாம் தீர்ந்துச்சு.
இந்த பக்கம் இதெல்லாம் இனிமேல் கலப்பையில் ஓட்டிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பெருசாக சேதாரம் வராது. மானம் வேறு என்னன்னு தெரில, இப்பயே மழை தூருது. என்ன பண்ணிட்டு போகும்போது தெரில. போகும் ஒரு 5 நாளாக கம்முன்றுச்சு. இப்போ திரும்பி பழையபடி ஆரம்பிச்சிருச்சு மழை தூர்றது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் இப்போ மழை தூரிகிட்டு இருக்குது ப்ரோ. வெள்ளம் மட்டும் பிடிங்கி விட்டு நீ நவரு. ஏன்னா இந்தான வந்து அத்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பில்லை மட்டும் பிடிங்கி விடுங்கப்பா, கள்ளி கூட எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே அதிலே துணிச்சுப்பிடு. அப்படியே உள்ள துணிச்சுப்பிடு. இந்த முள்ளு மரம் எத்தனை அடி என் மூஞ்சில் அடிச்சிருக்கு தெரியுமா ப்ரோ? இது இன்னைக்கு காலம் முடிஞ்சு போச்சு. வரும் நாங்கத முள்ளு மரம் வலிக்கு போகுது. வரும் நாங்குது பாருங்களேன், எவ்வளோ வலுவா இருக்குது. சூடு தூரம் நுணுங்கி தான் வருது. நல்லா விளைஞ்ச மரம். அப்பா அதுலேயே ஏற்றி விட்டுரு, அந்த முள்ளெல்லாம் அதில் ஏற்றி விட்டுரு. ஒரு வழியாக அத்தாச்சு ப்ரோ. இந்த மரம் எவ்வளோ ராடி பண்ணுங்கிறீங்க. நான் உழவு ஓட்டும் போது என்னை விடுமா, விட்டவே விடாது ப்ரோ. அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வேறு சினுங்கிஞ்சு மழையே ஸ்டார்ட் ஆகிருக்கு ப்ரோ. கனமாக வருமானு தெரியல. என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இந்த முள்ளெல்லாம் இழுத்து அந்த பண்ணி வருதான் ப்ரோ. அதுக்கு வந்து வச்சு அடைக்கணும் ஒரு வழியாக. அங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோட வந்தாச்சு. இந்த முள்ளெல்லாம் இதில் ஏற கட்டணும். வேறு இதெல்லாம் வெறும் முள்ளு மரம். இதெல்லாம் அப்படியே ஃப்ரெண்டு போயிட்டில் எடுத்துகிட்டு போய் அப்படியே அதை ஓரம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ரெண்டு பைக்கில் வந்து ஏற்றி விட்றாரு என்னன்னு தெரில. ஃப்ரெண்டு பைக்லையா?
வந்து உள்ளே எடுத்து போட்டு இவன் நெருப்பு வச்சுட்டா திரும்பி சண்டை வந்துடும் ப்ரோ. அதுக்கோசரம் வேண்டாம், அந்த வரப்புலேயே போட்டுருங்க நம்ம பொது மரத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுத்து இதை அப்படியே பொதுவுலேயே அப்படியே ஏற்றிட்டு வேண்டாம் ப்ரோ. இப்படி அப்படியே திருப்பியா ஃப்ரெண்டு பைட்டில் போட்டாப்புல இறங்குமான்னு. ஆனால் அதுக்காட்டியும் அந்த காஞ்சி வரவெல்லாம் இருக்குதில்ல ப்ரோ, மழை வந்துச்சுன்னா தள்ள முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி வரவெல்லாம் தள்ளுறதுக்கு போகிறான்னு வச்சுக்காங்களேன். மழை வந்துருச்சுன்னா காடு ஈரமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வரவெல்லாம் தள்ளிட்டு போக முடியாது. அதனால் இப்போ வந்து தள்ளிட்டு போயிடலாம், பறக்கடா தானே இருக்குது, இப்போ தள்ளி போடலாம்ல, நம்ம நெல் தள்ளணும்ல அந்த வரவெல்லாம் ப்ரோ. தெரியுதா? அதை கொண்டு அந்த ஃப்ளாட்டு என்னன்னு தெரியுதுல்ல, அந்த ஃப்ளாட்டில் தள்ளுறது கொண்டு போகிறான்னு வச்சுக்காங்களேன். அதாவது அந்த நானும் வேறு தேங்கிட்டே இது. மழை வேறு நல்லாவே பிடிச்சிக்கிச்சு ப்ரோ. இன்னும் வேறவெல்லாம் ஒரு வழியாக கொண்டு போய் அந்த ஃப்ளாட்டில் ஒன்று ஏற்றி வந்துட்டாப்புலாம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரில, ஃப்ளாட்டில் ஏற்றுறானா என்ன பண்ணுறான்னு தெரில. ஃப்ளாட்டில் தான் ஏற்ற சொல்லியிருக்கிறேன், பார்ப்போம். என்ன இது வேலை செய்கிற ஆளுங்களுக்கு வேலை மிச்சம்னு வச்சுக்காங்களே இது மாதிரி தரலண்ணா, இல்லைனா அது ஒரு பக்கம் வேலை அதுக்குள்ள ஒரு ஆள் ரெடி பண்ணணும். வேறு தான் வேலை ஒன்று கிடந்துச்சு, வேலை தள்ளிக்கிட்டே போயிட்டான். வேற மழை பாருங்க, நான் மாறி ஜோராக போயிடுச்சு. அதுக்கு ஓடி போய் ஜேசிபியில் உட்காந்துக்கிறதான் நல்ல பையனுக்கு அடையாளம் நினைக்கிறேன். மழை ஒன்றும் விட்ற மாதிரி தெரியல, நல்லா ஜோபாகவே பெய்யுது ப்ரோ. மழை பெய்யுது, கேமராவில் தெரியுது இல்லையா? இப்போ தான் வந்து வேலை செய்யலான்னு வந்தோம், அதுங்காட்டி மழை. சரி ஓகே ப்ரோ, நான் ஜேசிபி ஓடுறேன். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். அங்கே தள்ளி விட்டு அப்படியே வண்டி ரிவர்ஸ்லேயே வருது, நண்டு கொடுக்க மாதிரி தூக்கிட்டு போகுது பாருங்களேன். மூளையை சுத்தம் பண்ணி விட்டு இந்த ஓரம் எடுத்துக்கிட்டு போனால் வேலை முடிஞ்சுது ப்ரோ. இந்த கள்ளி இதெல்லாம் அடித்து அந்த மூளையில் போட்டு நப்பு பண்ணி உள்ளே வருது. அந்த மூளையில் கள்ளி ரொம்ப பிடிக்காதா? அங்கே ரொம்பலாம் பிடிக்காதா? வேலி அப்படியே இருக்கட்டும். அப்படியே தள்ளி விட அந்த மூளைக்கு போ, கல் போட்டு கல்லுக்குள்ள எல்லாம் வந்து மூளையில் அடுக்கிறதான்.
ஒரு நோட் நோண்டி விட்டுரு உழவு ஓட்டுற மாதிரி, ஒரு நோட் நோண்டி விட்டுரு உழவு ஓட்டுற மாதிரி. அப்போ ஜேசி ஓடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே உடம்பு சரியில்லை ப்ரோ, நான் வண்டிக்கு போயிடுறேன். மூளைக்கே காம்பவுண்ட் இருக்குது, இதெல்லாம் இந்த மரத்தெல்லாம் பிடிக்க போடுவோம். ஓகே ப்ரோ, மழை பெய்யும் அப்படியே எல்லாம் அங்கெல்லாம் தெரியுது. நல்லா தள்ளி போடுறியா? அப்புறம் தள்ளிக்கலாம். எல்லாம் ஒன்றுமே அந்த மூலையில் ஏற்றி விட்ரு. ஒரு குட்டானா வந்து பூரா நெடுவுலையும் கல் கிடக்குதுடாப்பா. இந்த காம்பவுண்ட் சுவர் கட்டினாங்கல்ல, அப்போ வந்து இந்த கல்லெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே ப்ரோ. இந்த கல்லெல்லாம் இப்போ வந்து இப்போ இந்த காட்டுக்காரரை வந்து செலவு பண்ணி இந்த கல்லெல்லாம் வெளியே போடுற நிலைமையாகி போச்சு. இதனால் வந்து காட்டுலேயும் ஒரு 20 சென்ட் காடு குறையா கிடக்கிற மாதிரி பாருங்கள், எவ்வளோ பொலி கிடக்குது. அந்தான காட்டுக்காரரு கரெக்டாக அத்தோட காம்பவுண்ட் சுவர் கட்டவும் இவருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு வச்சுக்காங்களே. இதில் எதாவது பாம்பு பூச்சி வந்தால் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் வேலை செய்கிறாரு. எல்லாம் மண்ணக்கட்டெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து தள்ளி எல்லாம் அந்த கல்லெல்லாம் கூட ஒரு மூளையாக குட்டாங்கட்டி போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு ப்ரோ. ஃபஸ்ட் இந்த கல்லெல்லாம் வந்து சென்டராக தள்ளிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைட்டில் போட்டு எல்லாம் கூட ஒரு ஓரமாக மூளையில் ஏற கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு ப்ரோ. அதனால் அந்த வேலை தான் நடக்குது. ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் தள்ளிவிடுவோம், அப்புறமேட்டு ஃப்ரண்ட் பைட்டு போட்டு எல்லாம் க்ளோசிங் பண்ணி போடலான்னு வச்சுக்காங்களே. ஓகே ப்ரோ, பார்த்தீங்களா வேலையோர் எவ்வளோ கழிச்சு விட்டாச்சு, இன்னும் இவ்வளோ இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ப்ரோ. இது கொஞ்சத்தையும் கழிச்சு விட்டுட்டு இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் பன்னி வருதுன்னு சொன்னால அந்த மூலையில் கொண்டு போய் எல்லாம் சுத்தமாக டோசிங் பண்ணி ஏற்றி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நிலம் கிடக்குது, காடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காடு மாதிரி தெரியுது. அவ்வளோதான் ப்ரோ. இப்படி ஒரு காட்டை சுற்றியும் ஒரு மராமத்து வேலை க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் ப்ரோ பண்ணுவோம். உங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணுறாங்க? காட்டை சுற்றியெல்லாம் பொலியாக வச்சுருப்பாங்களா, எல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்களா என்னென்னு சொல்லுங்கள். இங்கே மேக்ஸிமம் வந்து பொலியாக வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சுத்தம் பண்ணிக்குவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு ஐட்டம், 3 வருஷத்துக்கு ஒரு ஐட்டம். அது காடு வெள்ளாமே பண்ணலாலும் சரி, ஓட்டியே போட்டாலும் சரி, ஆனால் வந்து இது மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிக்குவாங்க ப்ரோ. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வேறு ஒரு வேலை வந்துடுச்சு ப்ரோ, நான் கிளம்புறேன். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது அது வரலாம் பிடிங்கி விட்டுட்டு இதை டோசிங் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சுது ப்ரோ. வேறு வேலை எதுவும் இல்லை. இந்த மரத்தெல்லாம் பிடுங்க வேணான்ட்டாங்க. இது எதாவது மரம் பெருசாகணும் எதுக்காச்சும் ஆகும் அப்படின்ட்டாங்க. வேற சரி ஏதாவது சட்டத்துக்கு இது ஆகும் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து நம்ம பூண்டை மட்டும் எல்லாம் இழுத்து தஞ்சிவிட்டு எல்லாம் கொண்டு போய் டோசிங் பண்ணி வெளியே கொண்டு போய் தள்ளிவிட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். சரி போய்ட்டுறேன். பை சாவியே. அந்த கல் பாரு 2-3 கல் கிடக்குது, அதையும் எல்லாமே கல்லெல்லாம் தள்ளிவிடு.